ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பண்ண ஒரு கேக்கோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த கேக் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஷார்ட்ஸில் இருக்கும். ஸோ அவங்க நம்ம கேக் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம கேக்கை சாப்பிட்றது நீங்கள் பார்க்கலாம். எல்லா குட்டீஸுமே நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இதுதான் நம்ம பண்ண கேக். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த அமௌண்ட்க்கு ஒர்த்து சொன்னால் அவ்வளோ எதுவுமே ஆட் பண்ணாமல் பண்ணிட்டது நம்பவே முடியல. ஆனால் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. ஏதோ ப்ளஸ் பண்ணியிருக்கா என் பையன், அதனால தான் இவ்வளோ இவங்க கிட்ட கேக் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு நான் இன்னொரு பீஸ் எப்படி எடுக்கலாம், கிடைக்குமா கிடைக்காதாங்க போது தேங்க்யூ நல்லா இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இவ்வளோ டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்ல நம்ப முடியாது. வீட்டு வித்தவுட் சுகரு, வித் பை சுகர் இல்லை, பேக்கிங் சோடா இல்லை, பவுடரும் இல்லை. ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு. தயவு செஞ்சு எல்லாருமே முடியும். ரொம்ப நோ, ஆமாம், எந்த ஆட்களும் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. பயங்கர டேஸ்டாக இருந்துச்சு. நான் கொடுத்த டிசைன் விடையுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் கொடுத்தது வேற சிம்பிளாக கொடுத்தீங்க. ஆனால் அதை விடையுமே கொஞ்சம் கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் எதுனாலுமே கண்ணை மூடிட்டு இவங்க கிட்ட கொடுத்துடலாம். அவங்க நல்லாவே உங்களுக்கு கேக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன டிசைன் சொல்கிறீங்களோ அதை விடையுமே அவங்க நல்லாவே பண்ணுறாங்க. ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு பர்த்டேக்கு நான் போயிருந்தேன். அப்போ அந்த கேக் டேஸ்ட் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் யார் பண்ணாங்கன்னு கேட்கும்போது ஹோம்மேட்னு சொன்னாங்க. திருப்பி ரெண்டாவது அப்புறம் நம்பர் வாங்கி நான் உங்களோட அதோட டேஸ்ட் பார்த்து தான் நான் ஓகே இது கொடுத்துக்கலாம். நான் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன். இன்ஸ்டால திருப்பி பக்கத்தில் எல்லாத்துலேயும் தேடிட்டே இருக்கும் போது